பார்த்து ஆண்டவர் நீ இந்த கரையில இருக்கிற, நீ ஒன்னும் இல்லாத இடத்துல இருக்கிற, உன் கரத்தை பிடிச்சு உன் கூட நான் டிராவல் பண்ணி அக்கறைக்கு நான் வரப்போகிறேன், அக்கறைக்கு வரப்போகிறேன். அந்த அக்கறையிலே ஒரு அற்புதம் இருக்கிறது, அந்த அக்கறையிலே ஒரு சுகம் இருக்கிறது, அந்த அக்கறையிலே ஒரு பெருமை இருக்கிறது, அந்த அக்கறையிலே ஒரு பெரிய விரிவாக்கம் இருக்கிறது. ஹalleluya! நான் விசுவாசிக்கிறேன் பிரதர், இதுவரையிலும் நீங்க பார்க்காத ஒரு மகிமைய 2026ல கர்த்தர் உங்க கண்கள் பார்க்க வைப்பார். நிச்சயமா. ஒருவேளை 10 வருஷமா ஒரே சூழ்நிலையில நீங்க அடைக்கப்பட்டு கிடைக்கலாம். நீங்க பிறந்ததுல இருந்து நிறைய பேரு ஒரே சூழ்நிலையில சிக்கி தவிக்கலாம். எனக்கு முன்னேற்றமே வராதா, எனக்கு உயர்வே இல்லையா, என் தலையெழுத்துல இப்படிதான் எழுதப்பட்டிருக்குதா, நான் மேல வரமாட்டேனா, நான் அடுத்த லெவல் போகவே மாட்டேனா, நாளுக்கு நாள் நான் குறைஞ்சிட்டே வர்றேனே, இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா ஏசப்பா இந்த வருஷம் தெளிவா வாக்கு கொடுக்கிறாரு. நிறைய பேருடைய வலது கரத்தை ஏசப்பா பிடிக்கிறத நான் பார்க்கிறேன். அவருடைய வலது கரத்தை ஏசப்பா பிடிச்சு தைரியம் சொல்லி சொல்றாரு, நீ இந்த இடத்துல உட்கார வேண்டிய பர்சன் அல்ல, நீ இந்த கரைக்கு உள்ளவன் அல்ல, நீ இந்த இடத்துல உட்கார கூடியவன் அல்ல, நான் இங்க இருந்து உன்னை எடுத்து ஒரு அடுத்த லெவல் நான் உன்னை கொண்டு போவேன், அடுத்த ஒரு மகிமைக்குள்ள நான் உன்னை கொண்டு போவேன், அடுத்த ஒரு பெரிய பெரிய ஒரு சூழ்நிலையில ராஜாக்களோடு உன்னை நான் உட்கார வைப்பேன். ஹalleluya!